உலக வானிலை நாள் 23/3/2025 என்று உலக வானிலை நாள் வானிலையாளர்களாலும் மற்றும் வானிலை அறிய ஆர்வமுள்ள அனைவராலும் கொண்டாடப்படுகிறது. உலக வானிலை நாள் மெட்ரோலாஜிக்கல் டே இந்நாள் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 23இல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 1950ஆம் ஆண்டு முதல் உலகம் முழுவதிலும் கொண்டாடப்பட்டு வரும் இந்நாள் ஜெனீவாவில் அமைந்துள்ள உலக வானிலை அமைப்பு தலைமையகத்தால் பிரகடனம் செய்யப்பட்டதாகும். வானிலை எப்பொழுதும் இருக்காது நிலை, வானிலை மாறினால் நடுங்கும் மக்களின் குலை. 1950ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி உலக வானிலை அமைப்பு நிறுவப்பட்டதன் நினைவாக 1951ஆம் ஆண்டு உலக வானிலை நாள் நிறுவப்பட்டது. இந்த அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் உலக வானிலை தினத்திற்கான முழக்கத்தை அறிவிக்கிறது. மேலும் இந்த நாள் அனைத்து உறுப்பு நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது. அந்த காலத்தில் ஓர் பழமொழி உண்டு, பெரியோர்கள் சொல்வார்கள் மழை வருவது மகாதேவனுக்குள் தெரியாது என்று. அன்று சொன்னார்கள். ஆனால் இன்று அறிவியல் சாதனையால் வளர்ச்சியால் மழை வருவதையும் புயல் வருவதையும் கடற்கோள் சுனாமி வருவதையும் வானிலை வல்லுநர்களால் முன்கூட்டியே யூகித்து கண்டறிய முடியும். அப்பேற்பட்ட உலக வானிலை தினத்தை பற்றி போற்றி வழக்குரைஞர், முனைவர், எழுத்தாளர், பேச்சாளர், பேராசிரியர், கல்வியாளர், கவிஞர் போத்ராஜ் ஆகிய நான் கவிதை தொகுப்பை வாசிக்கிறேன். மார்ச் 23 உலக வானிலை நாள். வானிலையை கண்டறிய வேண்டும் நல்ல மனநிலை. வானிலையை வைத்து கணிக்கலாம் கடல் அலை. வானிலை இருப்பதில்லை ஓர் நிலை. வானிலை என்றுமே திகழும் மலை. வானிலையை வாங்க முடியாது கொடுத்து விலை. வானிலை மாறினால் நடுங்கும் மானிடர் குலை. வானிலை மாற்றம் மாறலாம் நாளை. வானிலையை மீறி வெளியே வைக்காதே காலை. வானிலையாளர்கள் செய்கிறார்கள் ஆராய்ச்சி வேலை. வானிலை ஒரு வினாடியில் வைக்கும் உலை. வானிலையை பற்றி வாசிப்பதே ஓர் கலை. வானிலையை பற்றி பேசுவதில் ரமணன் தலை. வானிலையை பற்றி துல்லியமாக கணிப்பார்கள் அளவு கோலை. வானிலை மாற்றம் நிகழும் மாலை. வானிலை பற்றி சொல்வார்கள் நேரலை. வானிலைக்கு தெரியும் வரும் பேரலை. வானிலையை பற்றி வாசிப்பவர்கள் உயர்த்துவார்கள் குரலை என்று உலக வானிலை தினம் பற்றி கவிதை தொகுப்பை வாசித்து முடிக்கிறேன். கவிஞர் போத்ராஜ். ஜெய் பீம், ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். தொடரும்.